ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் அளித்திருக்கிற மேன்மையும் மகிமையையும் கனத்தையும் உயர்த்துதலையும் ஒவ்வொரு பகுதியாக ஒரு சிறிய பகுதியாக பார்த்து வருகிறோம். உங்களுக்கு தேவை என்று வரும்பொழுது நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். உங்களுக்கு எளிமையாகவும் சுலபமாகவும் கேட்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று நாங்கள் சிறிய அளவிலே இப்பொழுது பாடம் பதிவு செய்கிறேன். ஆகவே இந்த இயேசுவினுடைய உயர்த்துதலை குறித்து, அவர் உயர்த்தும் போது நாம் உயர்த்துவோம், அவரை தாழ்த்தும் போது நாம் அப்படியே வாசிப்போம், அப்படியே பின்பற்றுவோம். அவர் நிந்திக்கப்பட்டார் என்று சொல்லும்போது நாம் நிந்திக்கப்படுவோம், அவர் பகைக்கப்பட்டார் என்று வரும்போது நாம் பகைக்கப்படுவோம். ஆகவே இல்லாத ஒன்றை நாம் கூட்டியும் இருக்கிற ஒன்றை குறைத்தும் நாம் பேசாதிருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சரி, கடந்த பாடத்திலே கிறிஸ்துவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பதை பற்றி நாம் பார்த்தோம். ராஜ்யத்தின் ராஜா பாருங்க, ராஜா என்று யூதர்கள் சிலர் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் ராஜ்யம் வந்ததாக அவர்களுக்கு புரியவில்லை, ராஜ்யத்தை காணவும் முடியவில்லை. இப்போ மேசியா என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே எபிரேய வார்த்தையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது பொருள், மெய்ப்பொருளாக அதுதான் அர்த்தமாக இருக்கிறது. கிறிஸ்து என்பதற்கு புதிய ஏற்பாட்டு கிரேக்க வார்த்தையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதுதான் அந்த பொருளாக அமைகிறது. ஆகவே இயேசுவானவர் ராஜாவா இருக்கிறார் என்றால் ராஜ்யம் இருக்கிறதா என்று நம்ம பார்க்கணும் இல்லை? பாருங்க, அது ஒரு பெரிய பாடம். இருப்பினும் நம்ம சுருக்கமாக சில வசனங்களை படிக்கிறோம், சில வசனங்களை சொல்கிறோம். இது குறுகிய நேரமாக இருக்கிறபடினால நம்ம குறுகிய நேரத்தில் பேச விரும்புகிறோம். நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். சரி, இப்போ ராஜ்யத்தை குறித்துதான ஒரு தீர்க்கதரிசனம் இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜாவாக மேசியா இருப்பார் என்பது ரோம ராஜாக்களின் நாட்களில் வருவார் என்பதை தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதா என்பது நம்ம கேள்வியா இருக்க வேண்டாம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? நாம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு அது கேள்வியா இருப்பதில்லை. ஏனென்றால் தானியேல் 9ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேல் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. 25 இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளிலும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். மேசியாவை குறித்ததான பிரபுவாகிய மேசியா என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தையும் அது சொல்லப்படுகிறது. இது ரோம அரசாங்கத்தின் நாட்களில் வந்ததாக கணக்கிடப்படுகிறது. தானியேல் 2:26 33 வரைக்கும் இந்த ராஜ்யத்தை பற்றின விவரமானது, நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் கண்டார், தானியேல் அதற்கு விளக்கம் அளிக்கிறார் என்பது நீங்கள் எல்லாரும் அறிந்ததே. தானியேல் 2:36 45 வரைக்கும் தேவன் ஸ்தாபிக்க போவதாக வாக்குத்தத்தம் செய்த ராஜ்யத்தை யூதர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அப்போ இந்த ராஜ்யத்தை பார்த்தார்கள், ராஜாவை கூட கேட்டார்கள். இக்காலத்தில் ராஜ்யத்தை கொடுப்பீர் என்று கேட்டாங்க. ஆனா நீர்தான் கிறிஸ்துவா என்று கூட கேட்டாங்க. அப்போ இந்த காரியங்கள் ஆனது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அப்போ தானியேல் 44 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெருக்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படி அது
அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்னென்றைக்கும் நிற்கும் என்று சொல்றார். அப்படியானால் இந்த ராஜ்யத்தை பற்றியான தீர்க்க தரிசனம் அழியாத ராஜ்யம் அந்த ராஜாக்களின் நாட்களில். அப்போ கடைசியில் ராஜ்யம் எப்போ ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு வரும்பொழுது ரோம அரசாங்கத்தின் நாட்களிலே நமக்கு தெரியும். பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது அது ஸ்தாபிக்கப்பட்டது என்பது நாம் அறிந்திருக்கிறோம். சரி, இந்த சத்தியமானது பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் அதற்கான ஆதாரங்களாக சமீபம் என்று சொல்லப்பட்டது. மார்க் 1:14-15 ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு பிரசங்கம் பண்ணார். அப்போ காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பு, சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்றார். மத்திய 4:23 சொல்றாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது இயேசுவின் முக்கியமாக வேலையாக இருந்தது. அதாவது கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்போ மத்திய 13:11 ராஜ்யத்தின் ரகசியத்தை தேவன் எல்லா மனிதருக்கும் வெளிப்படுத்தவில்லை. யார் விரும்பி யார் தேடுகிறார்களோ அதை கண்டிப்பாக வெளிப்படுத்தினார். ஏன்னா நம்ம மத்திய 10 அதை பார்க்குறோம். அந்த வசனங்களை எல்லாருக்கும் அவர் கொடுக்கல. அப்போ ராஜ்யத்தை விவரிப்பதற்காக மத்திய 13:24 ஒரு ஓமையை அவர் சொன்னார். அப்போ நல்ல நிலத்தில் விதைத்திருக்கிற விதை அந்த ஓமையை சொன்னார். அது மத்திய 13:47 பரலோக ராஜ்யம் என்று அதை அழைத்தார். அப்போது அது கடலில் போடப்பட்ட சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்குன்னு சொன்னார். இதை ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அப்படி சொன்னார். மற்ற 24:14 நம்ம அதை வாசிக்கிறோம். சரி, மார்க் 9:1 சொன்னார், இந்த ஜனங்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே ராஜ்யம் வரும் என்று வாக்குத்தத்தம் செய்தார். அன்றியும் அவர் ஜனங்களை நோக்கி, நீங்கள் இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடைய வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜனங்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே ராஜ்யம் வரும் என்று சொன்னார். லூக்கா 9:27 அங்கே அதே வசனம் தான், அது காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னார். அப்போ மத்திய 16:28 இங்கே நிற்கிறவர்களில் அதே வார்த்தையானது அங்கும் இருக்கிறது. சரி, அப்படியானால் மத்திய 16:18-19 வெளிப்படுத்தப்படாத ராஜ்யத்தின் திறவுகோலை பேதுரு கொடுத்தாரா? அப்படி இல்லை. அவர் ராஜ்யத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ராஜ்யம் வரும் என்று சொன்னார். ராஜ்யத்திற்கான எல்லா காரியங்கள் நடந்து விட்டது. அந்த ராஜ்யமானது கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற. அப்போ அது உட்படுத்தினவருமாய் இருக்கிற, உட்படுத்த போகிறவர் அல்ல, உட்படுத்தினவருமாய் இருக்கிற என்று கடந்த காலத்தில் அல்லது நிகழ்காலத்தில் கூட பேச முடியும். உட்படுத்தி கொண்டிருக்கிற, உட்படுத்தினவருமாய் இருக்கிற கடந்த காலம் தான் சரியாக செட் ஆகும். அப்போ இந்த ராஜ்யமானது இப்பொழுது இருக்கிறது என்பதை நம்ம அறிய முடியும். அப்போஸ்தலர் 2 சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து வந்தார். யோவான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 1:9 அப்போஸ்தலனாகிய யோவான் தான் ராஜ்யத்தில் இருக்கிறதாக வெளிப்படைய சொன்னார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற என்று ஒரு வார்த்தை இருக்கிறார். யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தேவில் இருந்தேன். அப்போ இன்றைக்கு இயேசு ராஜாவாக இருக்கிறார் என்பதை அறியாதிருந்தார்கள் என்றால் பிதா அனுப்பிய கிறிஸ்துவை மனிதர்கள் எப்படி அறியக்கூடும்? ராஜ்யம் அவருக்கு இருப்பதை விசுவாசியாத போது அவர்கள் எப்படி அவரை ராஜாவாக என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நிச்சயமாக முடியாது. ஆகவே இந்த தேவனையும் அவருடைய குமாரனையும் நாம் அறிந்து கொள்வது என்பது மிக மேன்மையான ஒன்று. அப்போ ராஜ்யத்தை பற்றின தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ராஜ்யம் புதிய ஏற்பாட்டிலே அது வரும் என்று ஆயத்தமாக பிரசங்கிக்கப்பட்டது. ராஜ்யத்திற்கான திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. பிறகு நீங்கள் 1 கொரிந்தியர் 15:27-28 பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பார். அப்போ இங்கே கிறிஸ்துவ கொடுத்த மேன்மை என்னவென்றால் ராஜ்யத்தின் மேல ராஜாவா இருக்கிறார் என்று கடந்த பாடத்தில் படித்தோம். இப்பொழுது இந்த ராஜ்யத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்பது பார்த்தோம்.
திரும்ப முடிவிலே ராஜ்யத்தை பிதாவுக்கு கொடுப்பார். சரி, ஒரு கேள்வி கேட்போமே, இப்போ ராஜ்யமே வரவில்லை என்று சில மக்கள் சொல்றாங்கல்ல, அப்படியானா இல்லாத ராஜ்யத்தை எப்படி எங்கே கொடுப்பாரு? இல்லாத ராஜ்யத்துக்குள்ள எப்படி உட்படுத்துவாரு? இல்லாத ராஜ்யத்திற்கு திறவுகோல் எப்படி கொடுப்பாரு? கொஞ்சமாவது ஏதாவது ஒத்து இருக்குதா? ஒத்தே இல்லை. அப்படியானால் ராஜ்யமானது வந்துவிட்டது. ராஜ்யத்திற்குள் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம், இருக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று உட்படுத்தப்பட்டிருக்காரு. அந்த ராஜ்யத்திற்குள்ள நாம் இருக்கிறோம். அதற்கோடு சேர்ந்து நம்ம உடன் பங்காளனா இருந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ராஜ்யமானது இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. நாம் பேசுகிற குறிப்பான பாடம் என்னவென்றால், இயேசுவுக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்திலே பிரஜைகள் இருக்கிறார்கள், அதற்கு திறவுகோல் இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் முடித்து பாதபடியாக்கி போட்டு ராஜ்யத்தை பிதாவுக்கு என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். அப்படியானால் இந்த மேன்மையும் இயேசு கிறிஸ்து என்ன இருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. பிதாவே, நீர் உம்முடைய குமாரனை உயர்த்தி அவருடைய அதிகாரத்தை நீர் அவருக்கு கொடுத்து, ராஜ்யத்தை கொடுத்து, ராஜாவாக்கி, திறவுகோலை கொடுத்து அத்தனை காரியங்களை செய்ததை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். பிதாவே, ஒத்துக்கொள்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள், காண்கிற கண்கள் பாக்கியம் உள்ளது. பிதாவே, காண முடியாதவர்களும் காணும்படியான இருதயத்தை தாழ்த்தும்படி உதவி செய்யுங்க. பிதாவே, பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் பிதாவானவருக்கு இயேசு நன்றி சொன்னார். ஞானிகளும் கல்விமான்களுக்கு மறைக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் பெருமையாக இருக்கிறார்கள், தங்கள் சொந்த ஞானத்தை பயன்படுத்தினார்கள். பிதாவே, அப்படி அவரை அறிந்து கொள்ள முடியாது இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அநேக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தவறான போதனை போதிக்காதபடி விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளும் வியூவர்ஸ் யாவருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.